பழங்கால சீனாவின் மூடுபனியில் மறைந்திருந்த மூங்கில் தோப்புகள் காற்றுடன் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருந்த இடத்தில் கோவில் மணியின் ஒலிகள் காலத்தின் நித்திய ஓட்டத்தை மெல்ல எடுத்துரைத்துக் கொண்டிருக்க, அங்கு நிலவிய பரிசுத்த அமைதியின் நடுவில் மனிதர்களின் இயல்பை பற்றிய ஒரு ஆழமான உண்மை அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிக உயரிய மதிப்புடைய உண்மை. ஆனால் பெரும்பாலான இதயங்கள் அதை ஏற்க தயாராக இல்லை. ஏனெனில் அந்த உண்மை நாம் யார் என்பதை பற்றியது. நாம் இந்த உலகிற்கு காட்டும் மெருகூட்டப்பட்ட பிம்பமல்ல, மாறாக முழுமையான, சிக்கலான, அழகான முரண்பாடுகள் நிறைந்த உயிரினங்களாகவே இருக்கிறோம் என்பதை கூறும் நிதர்சனமான உண்மை. இது ஒரு அறிவார்ந்த குரு, அவரது ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் 2 பறவைகள் பற்றிய ஜென் கதை. அந்த 2 பறவைகள் முழுமையை பற்றிய மாணவர்களின் எண்ணங்களை முற்றிலும் மாற்றிய கதை. காலை சூரியனின் கதிர்கள் முதிர்ந்த பைன் மரங்களின் வழியாக ஊடுருவின. குருசென் கோவில் முற்றத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கைகள் முழங்கால்களின் மீது தாளமிட்டன. அவருக்கு முன்னால் அவரின் மாணவர்கள் கருங்கல் படிகளில் அரைவட்டமாக அமர்ந்திருந்தனர். அவர்களது இளம் முகங்கள் ஞானத்திற்கான பசியால் பிரகாசித்தன. அந்த பசிதான் அவர்களை இந்த புனித இடத்திற்கு அழைத்து வந்திருந்தது. காற்று மல்லிகை மலரின் வாசனையுடன் காலை பனித்துளிகளோடு சேர்ந்து குளிர்ச்சியாயிருந்தது. எங்கோ தூரத்தில் கோவில் மணி மெதுவாக ஒலித்தது. அதன் எதிரொலி மலையின் பரந்த வெளியில் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. உங்கள் கண்களை மூடுங்கள் என குருசென் பேச ஆரம்பித்தார். அவரது குரல் தியானத்தில் கழித்த பல ஆண்டுகளின் தொன்மையை பறைசாற்றியது. நமக்கு மேலே உள்ள ஆகாயத்தை கற்பனை செய்யுங்கள். உங்கள் மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பறந்து விரிந்திருக்கும் அந்த ஆகாயத்தை உங்கள் கண் முன் கொண்டு வாருங்கள். மாணவர்கள் அவரின் வார்த்தைகளை பின்பற்றினர். குருவின் சமீப தரிசனத்தில் அவர்களது மூச்சு இயல்பாக இருந்தது. இப்போது அந்த ஆகாயத்தில் 2 பறவைகள் தோன்றுகின்றன. ஒன்று சிகரத்தில் படிந்த புதிய பனியைப் போல வெள்ளையாக இருக்கிறது. அதன் இறகுகள் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் தூயப்பட்டை போல் விழுந்தது. அதன் பாடல் மிகவும் அழகானது. அதை கேட்பதற்காகவே தேவதைகள் கூட இடைநிறுத்தம் செய்வார்கள். அந்த அடுத்த பறவை குரு சற்று நிறுத்தினார். அங்கே அமைதி பரவியது. அந்த 2வது பறவை ஆழமான இரவைப் போல கருப்பாக இருக்கிறது. அதன் குரல் கரகரப்பாகவும் கடினமாகவும் இருக்கிறது. அதன் இருப்பே ஒரு வகை அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. குருசென் ஒவ்வொரு மாணவனின் முகத்தையும் கவனமாக நோக்கியபடி அவர்களை பார்த்து கேட்டார். இப்போது சொல்லுங்கள், இந்த 2 பறவைகளில் எது மிகவும் மதிப்புடையதென்று. வெய் என்ற இளம் துறவி அசௌகரியத்துடன் நெளிந்தார். பல ஆண்டுகளாக அவர் தனது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி ஞானத்திற்கு தகுதியானவராக மாற முயற்சி செய்து கொண்டிருந்தார். குரு எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார்? வெள்ளைப் பறவைதான் அற்புதமானது என்று எல்லோருக்கும் தெரியுமே என்று எண்ணினார். மற்ற மாணவர்களும் தயக்கமின்றி ஒரே குரலில் குருவே, வெள்ளைப் பறவைதான் மதிப்புடையது என்றனர். குருசென்னின் கண்கள் சுருங்கின. அது மகிழ்ச்சியாலா அல்லது அவர்களின் உறுதியின் மீதான கருணையினாலா என்பதை அவர் கண்கள் காட்டிக் கொடுக்கவில்லை. ஓஹோ, அப்படியா, சரி, நான் உங்களுக்கு ஆற்றைப் பற்றிய ஒரு உண்மையைச் சொல்கிறேன், கேளுங்கள். குருசென் எழுந்து முற்றத்தின் விளிம்பிற்குச் சென்றார். அங்கு ஒரு ஆறு மென்மையான கற்களுக்கு இடையே தான் வகுத்த பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது. சூரியனை நோக்கி திரும்பும் பூக்களைப் போல மாணவர்கள் குருவைச் சுற்றித் திரண்டனர். இந்த ஆறு மலைகளின் உச்சியில் ஒரு தூய நீரூற்றாக ஆரம்பிக்கிறது. அந்த வேளையில் அது பளிச்சென பிரகாசிக்கும் படிகத்தைப் போல தெளிவானதும் இனிப்பானதுமாகும். அது பல மைல்கள் கன்னித்தன்மை மிக்க காடுகள் வழியாக ஓடுகிறது. மேகங்களையும் ஆகாயத்தையும் பரிபூரண கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது. இது அழகு, தூய்மை மற்றும் தீண்டப்படாத நிலை இல்லையா? அவர் நீரருகே அமர்ந்து சிறிது நீரை உள்ளங்கையில் அள்ளினார். ஆனால் பின்னர் எல்லா ஆறுகளும் செய்ய வேண்டியதை இதும் செய்கிறது. அதாவது அது இந்த உலகத்தைச் சந்திக்கிறது. மலைப்பகுதியிலிருந்து மண்ணை கூடவே எடுத்து வருகிறது. விழுந்த இலைகளையும் சாலைகளின் மண்ணையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு அது தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. இனி அந்த ஆறு பரிபூரண கண்ணாடி அல்ல, அது மஞ்சளாகிறது, மாசுபடுகிறது, கலங்கலாகிறது. மெய் என்ற மாணவி நெற்றியைச் சுருக்கினாள். குருவே, அப்படியென்றால் அந்த ஆறு கெட்டுப்போய்விட்டதா? அப்படியா என ஆச்சரியப்பட்ட குருசென், அல்லது அது முழுமையானதாகிறதா என்று கேட்டார். இப்போது அவர் கைகளால் சிறிது கலங்கிய நீரை அள்ளினார்.
பின்னர் அதை விரல்களுக்கிடையே மெதுவாக வழிய விட்டார். இந்த சேற்று நீர் மக்களுக்கு உணவளிக்கும் நெல் வயல்களுக்கு உயிர் தந்து வளம் சேர்க்கிறது. இந்த கலங்கலான ஆறு நூற்றுக்கணக்கான மைல் தூரம் உயிரினங்களுக்கும் காடுகளுக்கும் வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்த சேரும் கலங்களும் இல்லாமல் போயிருந்தால் அது அழகானதாக இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயம் சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்க முடியாது. மாணவர்கள் பறவைகள் பற்றிய தங்கள் எளிய பதில் குறைபாடானது என்பதை உணர்ந்து பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். குருசென் தனது குதிகால்களில் அமர்ந்தபடி தொடர்ந்தார். நீங்கள் மிக விரைவில் தேர்ந்தெடுத்த வெள்ளை பறவை உங்களுக்குள் உள்ள அழகான அனைத்தையும் பிரதிபலிக்கிறது. அது உங்கள் கருணை, உன்னத நோக்கங்கள், அன்பு வழங்கும் திறன். அது உங்களுக்குள் நல்லொளியை பாய்ச்சும் பகுதி. மற்றவர்களுக்கு உதவ முற்படும் துணிச்சலான பகுதி. வெய் ஆர்வத்துடன் தலையாட்டினார். அவரது கருத்து தவிடுபொடியானது அவருக்கு புரிந்தது. ஆனால் அந்த கருப்பு பறவை குருவின் குரல் இப்போது நெருக்கமானதாக மாறியிருந்தது. அது உங்கள் நிழலை பிரதிபலிக்கிறது. உங்கள் அச்சங்கள், கோபங்கள், சந்தேகங்கள், நீங்கள் மறைக்க விரும்பும் அம்சங்கள், உங்கள் பொறாமை, பொறுமையின்மை, விரக்தி என்று அனைத்தும் அதில் உள்ளடக்கம் என்றார். பல மாணவர்கள் அந்த 2 அம்சங்களை தங்கள் உள்ளத்தில் அங்கீகரித்தபடி தங்கள் பார்வையை கீழே தாழ்த்தினர். நீங்கள் பலரும் இங்கு வந்தது அந்த கருப்பு பறவையை ஒழிக்கவே. குருசென் சற்றே சிரிப்போடு சொன்னார். முழுமையான வெள்ளையாக, புனிதமாக, நாணமடைந்தவர்களாக மாற நினைக்கிறீர்கள். ஆனால் சொல்லுங்கள், ஒரே இறக்கையுடன் பறக்கக்கூடிய பறவையை கண்டிருக்கிறீர்களா? அந்த உருவகம் அவர்களை மணியின் ஓசையைப் போல மெதுவாக ஆனால் ஆழமாக தாக்கியது. கருப்பு பறவை இல்லாத வெள்ளை பறவை முழுமையற்றது. அது வட்டமாக மட்டுமே பறக்கும், தன்னைச் சுற்றியுள்ள ஆகாயத்தை முழுவதுமாக அடைய முடியாது. அதேபோல் வெள்ளைப் பறவை இல்லாத கருப்பு பறவையும் ஒளியை நோக்கி பறக்க முடியாது, அது இருளில் தவிக்கும். குருசென் மெதுவாக எழுந்து மாணவர்களைப் பார்த்தபடி நடந்தார். அவரது அடிகள் கருங்கல் தளத்தின் மேல் மெதுவாக பதிந்தன. எனக்கு ஒரு துறவியைத் தெரியும். குரு மெதுவாகத் தொடர்ந்தார். அவர் 6 வருடங்கள் தனது இதயத்திலிருந்து கோபத்தை வெளியேற்ற முயன்றார். தினமும் தியானம் செய்தார், நூற்றுக்கணக்கான சூத்திரங்களை ஓதினார், ஒவ்வொரு மூச்சிலும் பொறுமையை கடைபிடித்தார். அவர் வெற்றி பெற்றதாக நம்பினார், அந்த ஒரு நாள் வரும் வரை. குரு சற்று நிறுத்தினார். அங்கே எதிர்பார்ப்பு நிலவியது. அந்த நாள் அவர் ஒரு மனிதன் பட்டினியால் வாடும் ஒரு நாயை அடிப்பதைக் கண்டார். அந்த காட்சி அவருக்குள் உறைந்திருந்த கோபத்தை கிளப்பியது. அந்த கணத்தில் அவர் தன் புனித அமைதியை இழந்தார். அவரது கோபம் எரிமலையைப் போல வெடித்தது. அந்த கோபப் பகுதியை அவர் நீண்ட நாட்களாக தன்னுள்ளே மறுத்ததால் அதை வழிநடத்தும் ஞானம் அவரிடம் இல்லை. அவர் ஆத்திரத்தில் வெடித்தார், அந்த மனிதனை பயமுறுத்தினார். ஆனால் உண்மையில் அவர் காப்பாற்ற விரும்பிய அந்த நாயையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அந்த நாய் அவரைக் கண்டு பயந்து ஓடியது. நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த அவரது கருப்பு பறவை அங்கே ஞானமின்றி வெடித்துச் சிதறியது. மெய்தயக்கமுடன் கையை உயர்த்தினாள். ஆனால் குருவே, அந்த உணர்வுகளை வெளிக்காட்டாமல் அவற்றை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? சென்னின் முகம் மெதுவாக பிரகாசித்தது. இப்போது நீ சரியான கேள்வியை கேட்டிருக்கிறாய். ஞானமுள்ளவர்கள் கருப்பு பறவையை ஒழிக்க முயலுவதில்லை. பதிலாக அவற்றிடம் இணக்கமாக பறக்க கற்றுக்கொள்கிறார்கள் என்றார். வானத்தை நோக்கி சைகை செய்தார். அங்கிருந்து 2 உண்மையான பறவைகள் ஒன்றாக மேலே பறந்து சென்றன. ஒன்று இருண்ட கருப்பு நிறத்தில், மற்றொன்று ஒளிரும் வெள்ளை நிறத்தில். அவைகளைப் பார்த்தீர்களா? அவை எவ்வாறு ஒன்றாக நகர்கின்றன என்பதை கவனிக்கிறீர்களா? கருப்பு பறவை புயல்களை உணரக்கூடியது. எப்போது ஒளிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிகிறது. ஆபத்தை முன்னறிவிக்கும் திறன் அதற்குண்டு. வெள்ளைப் பறவைக்கு வானத்தில் பறக்க காற்றின் வெப்பம் எப்படி உதவும் என்பது தெரியும். அது சூரியனை லாவகப்படுத்துகிறது. அதற்கு மற்றவர்களை வழிநடத்தும் பாடல்களைப் பாடத் தெரியும். மாணவர்கள் அந்த பறவைகள் காற்றில் கலந்த நடனத்தை பார்த்தபடியே அந்த உருவகத்தின் அழகில் மயங்கினர். அவை இரண்டும் ஒன்றையொன்றை பூர்த்தி செய்தவையாகச் செயல்பட்டன. உங்கள் கோபம் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் விவேகமாகிறது. அநீதியை உணரும் திறனாக மாறுகிறது. உங்கள் பயம் எச்சரிக்கையின் சிந்தனையாக ஞானமாகிறது. உங்கள் சோகம் பிறரின் வலியை உணரும் ஆழமான கருணையாக விளங்குகிறது. அந்த ஓசையற்ற தருணத்தில் குருவின் வார்த்தைகள் இயல்பாகவே அவர்களின் உள்ளங்களில் கரைந்து இணைந்தன. குருசென் மீண்டும் தனது இடத்தில் அமர்ந்தபடி தொடர்ந்தார். கருப்பு பறவை உங்கள் பகைவன் அல்ல, அது உங்கள் ஆசிரியன்.
வெள்ளைப் பறவை தனியாக பறக்க முடியாத 2 வழிகளில் உங்களின் வழிகாட்டி என்று முடித்தார். சூரியன் முழுமையாக வானில் நீழ்ந்தபோது மாணவர்கள் மெதுவாக எழுந்தனர். குருவின் வார்த்தைகள் அவர்கள் உள்ளங்களில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஒவ்வொருவரும் தங்களுள் 2 பறவைகளையும் உணர்ந்தனர். ஒன்று அவர்கள் ஏற்க விரும்பும் பக்கம், மற்றொன்று அவர்கள் மறைக்க நினைத்த பக்கம். ஆனால் இன்று அவர்கள் 2ஐயும் ஒன்றாக பார்க்கத் தொடங்கியிருந்தனர். மாறுபாடுகள் இருந்தபோதிலும் அவை ஒன்றின் மேலொன்றாக பூரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்தனர். ஒளி இல்லாமல் நிழல் இல்லை, நிழல் இல்லாமல் ஒளி அர்த்தமில்லை. பறவைகள் 2ம் ஒரே ஆகாயத்தில், ஒரே இதயத் துடிப்பில் பறந்ததைப் போல் மாணவர்கள் தங்கள் முழுமையை அணுகத் தொடங்கினர். இந்த பறவைகளின் சத்தமற்ற பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் ஒளியையும் நிழலையும் ஒருங்கிணைத்து உங்கள் வாழ்வின் முழுமையை அடைய வாழ்த்துகள். இதேபோல் இன்னும் பல ஜென் கதைகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.